துரந்தர்னு ஒரு ஹிந்தி படம் பெரும் விவாத பொருளா சமூக ஊடகங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம், அது ஒரு நல்ல படம், செம என்டர்டெய்னர்ன்றதை தாண்டி அது பேசி இருக்கும் அரசியல் ஏற்படுத்தி இருக்கும் சர்ச்சை. எந்த அளவுக்கு சர்ச்சைனா, வழக்கமாக அரசியல் பற்றியெல்லாம் பேசாத ரித்திக் ரோஷனே இந்த படம் பேசும் அரசியல் நான் ஏற்கக்கூடிய ஒன்று இல்லைனாலும் படம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ண அவரை கமெண்ட்ல சிலர் கழுவி ஊத்த, அடுத்த நாள் படத்தோட அரசியல் பற்றின வரியை மட்டும் சேஃபாக நீக்கிட்டு எக்ஸ்ட்ரா பதிவு ஒன்றை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படி என்னதான் இருக்கு அந்த படத்துலன்னு நானும் போய் பார்த்தேன். படம் ஓப்பனிங்லேயே கந்தஹாரில் IC-814 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சீன் வருது. அந்த கடத்தப்பட்ட பயணிகளை மீட்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் இருக்கிறது நம்ம அஜித் தோவல் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது யார் தெரியுமா? நம்ம சாக்லேட் பாயா பார்த்து பழக்கப்பட்ட நடிகர் மாதவன். இது பார்த்தா கண்டுபிடிக்க முடியாத ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு. அந்த ஷாக் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தெய்வ திருமகளில் நம்ம பார்த்த நிலா பாப்பா இப்போ பெரிய பொண்ணாகி 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ரன்வீர் சிங் கூட ரொமான்ஸ் பண்ணுற காட்சியெல்லாம் பார்க்க முடியல. ஸோ இதுதான் அந்த ஷாக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஷாக்கை டீல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய ஷாக் வரும். அது இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க உதவும் கரன்சி பிளேட்டுகள் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் கிட்ட இருந்துச்சுன்னும் அந்த பணம் இந்தியாவில் ஊடுருவ செய்யப்பட்டதுன்னும் காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஸ்டோரின்னு வந்திருக்கிற துரந்தர் படத்தில் இப்படி ஒரு காட்சி அமைப்பு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ள நிலையில் சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். அப்படியே அரை உண்மை எவ்வளவு ஆபத்துன்னும் இந்த தொகுப்பில் நாம் புரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், இது தந்தையின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. முதல்ல துரந்தர் படத்தில் வர்ற காட்சி என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். போலி ரூபாய் நோட்டு அச்சடிக்கிற ஒரு பாகிஸ்தான் மாஃபியா கிட்ட இந்திய அமைச்சர் ஒருத்தரும் அவருடைய மகனும் இந்தியாவோட 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளின் அச்சு பிளேட்டுகளை கொடுத்தாங்கன்னு அந்த அமைச்சர் யாருன்னு நேரடியாக படத்தில் சொல்லலைனாலும் மறைமுகமாக அமைச்சராக இருந்த ஒரு பிரபல அரசியல் தலைவரை தான் சுட்டி காட்டி இருக்காங்கன்னு இதை பற்றின விவாதங்கள் சமூக ஊடகங்களில் கிளம்பிட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டையோட அடிப்படை ஆராயும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர் டெலாரு ஸ்கேம். டெலாருன்றது ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம். இவங்க வேலை ரூபாய் தாள்களை வடிவமைச்சு அச்சிடுவது மற்றும் சில நாடுகளுடைய மத்திய வங்கிகளுக்காக பாதுகாப்பு இழை மற்றும் பாதுகாப்பு ஹாலோகிராம்கள் போன்ற பணத்தாள்களில் பயன்படுத்தக்கூடிய அம்சங்களையும் உற்பத்தி செய்து, அதாவது முன்னெல்லாம் 500-1000 ரூபாய் நோட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்களன்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சில்வர் கலர் அந்த கம்பி ஒன்று இருக்கும். இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம மூலப்பொருட்களை வாங்கிட்டு இருந்தோம். பல தசாப்தங்களாக இந்த முக்கியமான பொருட்களை இந்தியாவுக்கு இந்த நிறுவனம் தான் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2009ஆம் ஆண்டு காலத்தில் இந்திய உளவுத்துறை அதிக அளவிலான போலி இந்திய ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்க அதை CBI விசாரணையும் பண்ணுறாங்க. பல கட்ட பரிசோதனைகளையும் தாண்டி இந்த போலி இந்திய ரூபாய் நோட்டுகள் எப்படி இந்திய இல்லங்களில் மட்டும் இல்லாமல் வங்கிகள் வரைக்கும் புழங்க தொடங்கியதுன்னு பெரிய குழப்பமே போயிட்டு இருந்துச்சு. காரணம், அந்த போலி நோட்டுகள் அச்சிடப்பட்ட காகிதம் மற்றும் நடுவில் உள்ள அந்த சில்வர் கம்பி, அந்த இழை இருக்கு இல்லையா, இது மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே ஒத்து போயிருந்தது. தடயவியல் பரிசோதனையில் தான் இந்த தாளும் கம்பி ஸ்ட்ரிப் இது எல்லாமே டெலாரு நிறுவனம் நமக்கு விநியோகம் பண்ணிட்டு இருந்த மூலப்பொருட்களோட ஒத்து போனது தெரிய வந்துச்சு. அதை நூல் பிடிச்சார் போல நடந்த விசாரணையில் தான் அடுத்த பகீர் தகவல் வெளியாச்சு. பாகிஸ்தானுக்கும் ரூபாய் நோட்டு மூலப்பொருட்களை டெலாரு நிறுவனம் தான் சப்ளை பண்ணுறாங்க என்பது. எஸ், இந்திய ரூபாய் நோட்டுகளும் பாகிஸ்தான் ரூபாய் நோட்டுகளும் ஒரே காகிதத்தில் தான் அச்சிடப்பட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த காகிதம் பாகிஸ்தானின் போலி நோட்டு தயாரிப்பு மாஃபியாவாக செயல்பட்டு வந்த அல்தாஃப் கனானி மற்றும் ஜாவேத் கனானி என்ற சகோதரர்கள் கைகளுக்கு போக இந்திய ரூபாயை போலியாக அச்சடிக்கும் பணி தாவூத் இப்ராஹிம் கூட்டங்களின் மூலமாக இவங்க கைகளுக்கு வந்திருக்கு. கனானி சகோதரர்கள் அச்சடித்த பணத்தை விநியோகம் செய்கிறது தாவூத் ஆட்கள். இதுக்கு உதவி பண்ணுறது, அந்த தாள்களை இவங்களுக்கு கொடுக்கறது பாகிஸ்தான் அரசே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. எதுவும் நிரூபணமாகலை. பட் ஸ்டில் நேபாள எல்லை வழியாக உத்தரப்பிரதேசத்திலையும் வங்கதேசம் வழியாக மேற்கு வங்கத்திலும் இந்த போலி இந்திய ரூபாய் நோட்டுகள் நுழைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேச வங்கிகளோட கருவூலம் வரைக்கும் இந்த போலி இந்திய ரூபாய் நோட்டுகள் சென்றிருந்தது கண்டறியப்பட்டுச்சு. விஷயம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் வரைக்குமே கூட கொண்டு செல்லப்படுது. அதிர்ந்து போன நம்ம விசாரணை அமைப்புகள் 2010ஆம் ஆண்டில் டெலாரு விநியோகிக்கும் ரூபாய் நோட்டு மூலப்பொருட்களுடைய தரம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதை விவகாரமாக கிளப்ப இந்திய ரிசர்வ் வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்ட சோதனை சான்றிதழ்கள் டெலாரு ஊழியர்கள் சிலரால் தவறாக செய்ததையும் அந்த நிறுவனமே ஒப்புக்கொண்டது.
மேலும் இந்த சம்பவம் பற்றி பிரிட்டிஷ் அமலாக்க நிறுவனங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. அவங்க நாட்டு நிறுவனம் தானே. அப்போ நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி தவறான கரன்சி பேப்பர் விநியோகம் பற்றி விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். 2010 இறுதியில் அவர் டெலாரூவில் இருந்து விநியோகங்களை நிறுத்துவதற்கான முன்மொழிவுக்கும் ஒப்புதல் கொடுக்கிறாரு. 2011 ஜனவரியில் மத்திய உள்துறை அமைச்சகம் டெலாரூ நிறுவனத்துக்கான செக்யூரிட்டி கிளியரன்ஸை வழங்க மறுக்க தொடர்ந்து டெலாரூ நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் செய்தது இந்திய ரிசர்வ் வங்கி. ஆனால் 2000 மெட்ரிக் டன்கள் இந்த தவறான வாட்டர்மார்க் செய்யப்பட்ட இந்திய கரன்சி பேப்பர்கள் இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள குடோன்களில் அப்போது இருந்துச்சு. 2012 மத்தியிலேயே டெலாரூ நிறுவனத்தின் ஒப்பந்தம் முடிஞ்சாலும் சீனில் என்ட்ரி தரார் மாயாராம், அப்போதைய நிதித்துறை செயலாளர் அரவிந்த் மாயாராம். பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட டெலாரூ நிறுவனத்துக்கான ஒப்பந்தம் 3 வருஷத்துக்கு நீட்டிக்க ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரைச்சிருக்காரு முன்னாள் நிதித்துறை செயலாளர் அரவிந்த் மாயாராம். ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் கூட டிசம்பர் 2015 வரைக்குமே டெலாரூ நிறுவனத்தின் மூலப்பொருட்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானின் போலி இந்திய ரூபாய் நோட்டுகளை கட்டுப்படுத்தும் பணிகளும் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே தோன்றி உரையாற்றுகிறார். நாள் நவம்பர் 8, 2016. பண மதிப்பிழப்பீடு நடவடிக்கை, டிமானிட்டைசேஷன், கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கை என்று அப்போ கொண்டாடப்பட்டது. நாட்டு நலன் கருதி பல்வேறு இன்னல்களையும் நாம் சந்தித்தோம். ஆனால் 99% 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கே திரும்பின. அது மட்டும் பத்தாதுன்னு 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் அதோட புழக்கம் நிறுத்தப்பட்டாலும் அது தொடர்ந்து செல்லும்னு அறிவிப்பு வந்ததும் இதுதான் உங்கள் கருப்பு பண பதுக்கலான்னு விமர்சனங்களும் எழுந்தது. ஸோ இந்த கருப்பு பண பதுக்கல் அப்படின்ற அந்த நோக்கமே தோல்வி அப்படின்னே விமர்சிக்கப்பட்டுச்சு, இப்பயும் விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பணப்பதுக்கலை இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பீடு நிறுத்துச்சோ இல்லையோ, ஆனால் கனானி சகோதரர்களுடைய அந்த போலி இந்திய ரூபாய் நோட்டு தயாரிப்புக்கு பெரிய கேட்டை இழுத்து போட்டுச்சு நவம்பர் 2016 அறிவிக்கப்பட்ட டிமானிட்டைசேஷன் நடவடிக்கை. ஏன்னா மூலப்பொருட்கள் இறக்குமதி பண்ணுறதை நிறுத்தி உள்நாட்டு உற்பத்திக்கே மாறியிருந்தது இந்தியா, ஆத்ம நிர்பர். ஸோ தொடர்ந்து டிசம்பர் 2016 ஜாவித் கனானி மர்மமான முறையில் மாடியிலிருந்து விழுந்து உயிரிழக்கிறார். அவருடைய சகோதரர் அல்தாஃப் கனானி பண ஏய்ப்பு புகாரில் அமெரிக்காவால் கைதும் செய்யப்படுறார். இந்த நிலையில தான் 2017 தொடக்கத்தில் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் நடத்தின உள்மட்ட அளவிலான விசாரணையில் முன்னாள் நிதித்துறை செயலாளர் அரவிந்த் மாயாராமின் குட்டு வெளிப்படுது, புகாரும் அளிக்கப்படுது. பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட டெலாரூ நிறுவனத்துக்கு உள்துறை அமைச்சகத்தோட செக்யூரிட்டி கிளியரன்ஸையும் வாங்காம, இன்ஃபேக்ட் அப்போதைய நிதித்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தோட கவனத்துக்கே கொண்டு செல்லாம அரவிந்த் மாயாராம் டெலாரூ நிறுவனத்துக்கான ஒப்பந்தத்தை 3 ஆண்டுகள் நீட்டிச்சது எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்தது சிபிஐ விசாரணையில். இந்த நிலையில் விசாரணை இன்னமும் முடியல, தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அரவிந்த் மாயாராமும் இன்னும் வெளியே தான் ரிட்டையர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பை த வே, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சீன் பற்றி சொன்ன இல்லை, மாதவன் என்ட்ரி தர்ற அந்த கந்தஹார் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமான கடத்தல், அந்த விமானத்தில் டெலாரூ நிறுவனத்தின் பெரும் பங்குதாரர் ராபர்ட்டாவும் ஒரு பயணியாக இருந்தார். புள்ளிகளை நீங்களே நினச்சிக்கோங்க. பை த வே, இந்த படம் பேசக்கூடிய அந்த சர்ச்சை அரசியல் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே வெறுப்பு விதைக்கிறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தாலுமே அப்போதைய ஆளும் அரசின் மீது இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் நிறைய இடத்துல இவங்க விமர்சனம் வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த ரூபாய் நோட்டை போலியாக அச்சடிப்பதற்காக இந்த கரன்சி பிளேட் ஒரு அமைச்சர் மூலமாக தான் வழங்கப்பட்டுச்சுன்னு ஒரு காட்சி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது மாதவன் கேரக்டர், அதாவது அஜித் தோவலை இன்ஸ்பயர் பண்ணி வடிவமைக்கப்பட்ட அந்த கேரக்டர் ஒரு வசனம் பேசுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தேசபக்தி மிகுந்த ஒரு கவர்மெண்ட் வரும், அப்போ போய் நாம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு டயலாக் வச்சாரு பாருங்க. அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சது, ஓ நீ இப்படி வரியா அப்படின்னு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே படத்தை படமாக பாருங்கள் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த படம் பேசக்கூடிய அரசியலும் சரி, இதில் ப்ரொபகண்டான்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயமும் சரி, முகத்தில் அரைந்தார் போல இருக்குது அப்படின்றது தான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. பட் ஸ்டில் நாம் நினைவில் நிறுத்த வேண்டிய கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறக்கக்கூடாத பல்வேறு நிகழ்வுகளை இந்த படம் மீண்டும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த டெலாரூ மோசடி சம்பவமும் கூட. பட் ஸ்டில் கருப்பு பணத்தை நாம் ஒழிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டால் இன்னுமே கூட
புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த 500 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் கருப்பு பணம் புழங்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டையும் சமீப காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னுமே நம்ம நாட்டை பீடித்திருக்கக்கூடிய ஒரு சாபமாக இந்த கருப்பு பண விவகாரமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் எத்தனை முயற்சிகள் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்தாலும் இவர்களும் வெவ்வேறு வடிவங்களில் இந்த கள்ள நோட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை புழக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய போராட்டமும் தொடர்கிறது, சிக்கல்களும் தொடர்கிறது என்றாலுமே கூட என்றாச்சும் ஒரு நாள் ஒரு முழுமையான வெற்றி அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் ஏதோ ஒரு மூலையில் கீற்றாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது.